வாழைக்காய் கோலா உருண்டை. நம்ம மாமியார் மருமகள் சமையல்ல இன்னைக்கு நம்ம வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 சின்ன அளவு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் எடுத்திருக்கு, 10 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு அளவு இஞ்சி, ஒரு 10 நவர் முந்திரி எடுத்திருக்கு, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், காரத்துக்கு 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா எடுத்திருக்கு, கொஞ்சம் ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம், பொட்டுக்கடலை பொடி பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் ரஃப் தான், அதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது. வெங்காயத்தை இதுமாதிரி சாப் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம்லாம் ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம வாழைக்காயை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு, தோல் சீவி கட் பண்ணிவிட்டு இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் இது வேக வச்சோம்னா அது வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாத்தையும் இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 to 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இப்படி டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் குத்தி பார்த்துக்கோங்க, உள்ளே சாஃப்டாக உள்ளே இறங்கும். பார்த்துக்கோங்க, நம்மளோட வாழைக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துட்டு அதோட தோலை எடுத்துடலாம். அதுக்கு நடுவில் நம்ம இப்போ பொட்டுக்கடலையை மிக்சியில் பொடி பண்ணி பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். இப்போது அதே மிக்சி ஜாரில் இப்போ நான் காட்டின மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி பேஸ்டாட்டம் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், நான் பதம் சொல்கிறேன். ஏன்னா வெங்காயத்திலே தண்ணி இருக்கும், அதுவே நல்லா அரைஞ்சிரும். ஒரு 2 to 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதான் பதம், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி அப்புறம் எண்ணெய் குடிச்சிரும். இப்போது இந்த வாழைக்காயோட தோலெல்லாம் இப்படி உரித்து எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும் வெந்த பிறகு. இந்த தோல் இது மாதிரி எல்லாத்தையுமே உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 வாழைக்காய், சின்ன சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸு காரமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கையை வச்சோ இல்லை ஸ்மாஷர் வச்சோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டோம். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப மாவில்லாமல் கொஞ்சம் பீசஸ் தெரிகிற மாதிரி. இப்போது நம்ம கிரைண்ட் வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம வாழைக்காயிலையும் ரொம்ப தண்ணி இல்லை, நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்லேயும் ரொம்ப தண்ணி இல்லை. ஆனால் நமக்கு அந்த பைண்டிங் கன்சிஸ்டன்சி வரத்துக்காக நம்ம பொட்டுக்கடலை மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். அதுக்காக கண்டிப்பாக பொட்டுக்கடலை மாவு ஒரு 2-3 ஸ்பூன் ஆச்சு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இன்னும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணி பிணைங்க. உங்களுக்கு வேணும், பிணையிறப்பே அந்த தெரியும். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி இல்லாதனால இன்றைக்கி நான் 1.5 ஸ்பூன் to 2 ஸ்பூன் அளவு தான் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நறுக்கிய வெங்காயம் போட்டோம்னா பால்ஸ் பிடிக்கிறது சரியாக வராது. ஸோ கொஞ்சமாக அளவாக போட்டுக்கோங்க. இது கூடவே இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வெங்காயம் நான் ஆட் பண்ண பிறகு வெங்காயமும் இப்போது கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் தண்ணி விடும். ஸோ உங்களுக்கு அந்த தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணி பிணைஞ்சாச்சு. இப்போது ஒன்ஸ் பிணைஞ்ச பிறகு கையில் லைஸாக எண்ணெயை தொட்டுட்டு பால்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக பால்ஸ் வருதுன்னு. இப்படி பிடிச்சி வச்சிடலாம் எல்லாத்தையுமே. அப்போ தான் எண்ணெய் சூடானோன்னு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே பால்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி வாழைக்காய் வெந்திருக்கும் நமக்கு. ஸோ இது கிரைண்ட் பண்ணிக்கிறதால ஈஸியாக குக் ஆகிடும். ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் குக் பண்ணணுன்னு, ஆயிலில் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இருக்காது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பால்ஸ் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இரும்பு சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நாங்கள் இரும்பு சட்டியில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நமக்கு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பூரி இதெல்லாம் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ், ஆயில் டீப் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இரும்பு சட்டி தாங்க யூஸ் பண்ணி பண்ணுவோம்.
நல்ல கிறிஸ்பு அந்த டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கும் இரும்பு சட்டியில் பண்ணுறப்போ. இது மாதிரி எல்லா பால்ஸுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், அதிலே குக் ஆகிடும். நம்மளுக்கு மேலே கலர் இந்த மாதிரி கிடைக்கணும் நமக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கோலா உருண்டை, வாழைக்காய் கோலா உருண்டை செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.